Unit 8, exercise 8.6, sixth sum. If z of xy is equal to x tan inverse of xy and x is t square, y is s e power t, whereas t belongs to R, find dou z by dou s and dou z by dou t at s is equal to t is equal to 1. So, இங்க மொத்தம் 3 functions இருக்கு. ஒன்னு zங்கிற function, xங்கிற function and yங்கிற function. zங்கிற functionல என்னென்ன variable இருக்கு? x, y. xக்கு எத்தனை variables இருக்கு? t. yக்கு எத்தனை variables இருக்கு? 2. Okay. So, இங்க yக்கு 2 variables இருக்கிறதுனால, இங்க xக்கு நம்ம வெறும் dx by dt பார்க்க மாட்டோம். dou x by dou t obtain பண்ணுவோம். dou x by dou s. Because x and y அப்படிங்கிறது it's a function of 2 variables. Okay, இங்க s இல்ல, இங்க s இருக்கு. அப்போ இத dx by dt treat பண்ணாதீங்க. dou x by dou t னே treat பண்ணுங்க. Okay, now let's see the solution. Okay, now z of xy which is equal to x tan inverse of xy. With respect to x ஆல நம்ம differentiate பண்ண போறோம். Okay, dou z divided by dou x. With respect to xங்கிற variable. ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. x இங்கேயும் கண்டெயின் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்லயும் இருக்கு x, ரெண்டாவது ப்ராடக்ட் tan inverse of xyலயும் x இருக்கு. அப்ப இதை uv ஃபார்ம்ல வச்சு தான் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதாவது முதல் ப்ராடக்ட் x அப்படியே இருக்கட்டும். tan inverse of xy டிஃபரன்ஷியேட் பண்ணணும். tan inverse ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by 1 plus அங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கு பிராக்கெட்ல xy. அது அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. Because tan inverse of xக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஃபார்முலா? 1 divided by 1 plus x square. திரும்ப again. Because இது வந்து only one variable கொண்ட ஃபங்க்ஷன் இல்ல, வெறும் x னா அப்படியே விட்டுடலாம். பட் xy ன்னு இருக்கு. Okay, with respect to x ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 into y is y. So into y. uv dash x அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ப்ராடக்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். பிளஸ் ரெண்டாவது ப்ராடக்ட் அப்படியே இருக்கட்டும். tan inverse of xy. அது அப்படியே இருக்கட்டும். x டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to x which is 1. Okay, so this is dou z divided by dou x which is equal to xy divided by 1 plus x square y square plus tan inverse of xy. Okay, so இது வந்து dou z divided by dou x. Next, z is a function of another variable y also. Okay, இப்ப dou z by dou y obtain பண்ண போறோம். So கொடுத்திருக்க क्वेश्चन அப்படியே எழுதிடலாம். z is equal to என்ன கொடுத்திருக்காங்க? z is equal to x tan inverse of xy ன்னு இருக்கு. இத with respect to y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். dou z divided by dou y. So இங்க ரெண்டு ப்ராடக்ட் இருந்தாலும் yங்கிற வேரியபிள் ஒரே ஒரு ப்ராடக்ட்ல தான் கண்டெயின் ஆயிருக்கு. அதனால அதுல uv வச்சுலாம் நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டாம். இத மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதும். பக்கத்துல ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ அப்படியே எழுதிடுங்க. tan inverse நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by 1 plus இங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்கு பிராக்கெட் குள்ள என்ன இருக்கு அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதான ஃபார்முலா. Differentiating tan inverse x we get 1 by 1 plus x square. Okay, so இங்க xy இருந்தா x square y square. And again இந்த bracketல இருக்கிறது with respect to y ஆல நம்ம differentiate பண்ணோம் அப்படின்னா y differentiate பண்ணா 1. அதோடைய ப்ராடக்ட்ல x இருக்கு. Okay, and then x தனி டேர்மா இருந்தா 0 ன்னு சொல்லலாம். x இது கூடவே ப்ராடக்ட்ல இருக்கு அப்படியே எழுதிக்கோங்க. Which is equal to x square divided by 1 plus x square y square. அதாவது dou z by dou y which is equal to x square divided by 1 plus x square y square. So முதல் ஃபங்க்ஷன் ஆனது z ன்னு இருக்கு. என்னென்ன வேரியபிள்ஸ் இருந்தது அதுல x y ரெண்டுமே obtain பண்ணிட்டோம். ஓகே, இது ரெண்டுமே obtain பண்ணிட்டோம். dou z by dou x, dou z by dou y. x is a function of t square. Okay, and y is a function of two variables s and t. Okay, so அதனால இங்க dx by dt போட்டா நல்லா இருக்காது. dou x by dou t ன்றதா போடலாம். So x is equal to t square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. x is equal to t square. இத வந்து with respect to dou x by dou s பார்த்துடலாம். Okay, s இல்ல இங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. dou x divided by dou t. So xங்கிற ஃபங்க்ஷனை with respect to t ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். t ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2t. Okay, and then y is equal to
y is equal to என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க s e power t ன்னு இருக்கு yes s e power t y is equal to s e power t இதுல dou y by dou s obtain பண்ணிடலாம் differentiating y with respect to x I mean yes s differentiate பண்ணுங்க 1 அதோடைய ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அது அப்படியே எழுதிடலாம் ஓகே அடுத்தது dou y divided by dou t differentiating the function y with respect to the variable t so e power t differentiate பண்ணா e power t மட்டும்தான் அதோடைய ப்ராடக்ட் s இருக்கு so as it is அப்படியே வந்துரும் s e power t so அவங்க என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் என்னென்னலாம் பாசிபிளோ எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க find dou z by dou s and dou z by dou t முதல்ல dou z by dou s அப்டேட் பண்ணிடலாம் dou z divided by dou s z is a function of two variables x and y அப்ப dou z by dou xங்கிறது வந்துடும் லைக் செயின் மாதிரி ப்ராசஸ் போகும் இந்த x இங்க அப்படியே வந்துடும் ஸோ dx எடுக்க வேணாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் ஓகே dou x divided by இங்க என்ன இருக்கு s அப்ப dou s plus dou z divided by z is a function of s and t okay I mean z is a function of x and y அப்ப இங்க dou z by dou yங்கிறது வரும் into chain மாதிரி வரணும் dou y இங்கேயும் dou y divided by denominator dou s இருக்கா அந்த dou s அப்படியே எழுதிடுங்க so dou z divided by dou s which is equal to dou z by dou x என்ன obtain பண்ணோம் dou z by dou x பாருங்க yes xy divided by 1 plus x square y square plus tan inverse of xy xy divided by 1 plus x square y square and tan inverse of plus tan inverse of xy plus tan inverse of xy இது dou z by dou x மட்டும் நமக்கு கிடைச்ச ஆன்சர் dou x by dou s என்னது 0 பாருங்க இது ஃபுல்லா அப்படி 0 ஆயிடும் because 0ல மல்டிப்ளை பண்ணா இது ஹோல் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுது plus dou z by dou z by dou y நம்ம என்ன obtain பண்ணோம் பாருங்க dou z by dou y so இங்க இருக்கு பாருங்க x square divided by 1 plus x square y square x square divided by 1 plus x square y square and then into dou y by dou s dou y by dou s ஆனது e power t அது அப்படியே எழுதிடுங்க into e power t okay இது dou z by dou s இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படி dou z by dou s dou z divided by dou s which is equal to இது ஃபுல்லா 0 ஆயிடுது okay so remaining என்ன இருக்கு x square e power t divided by 1 plus x square y square இப்போ இங்க x and y க்கு பதில் ஃபங்க்ஷன்ல क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் क्वेश्चनல x க்கு பதில் t ஸ்கொயர் கொடுத்திருந்தாங்க அப்ப இது ஸ்கொயர் பண்ணும்போது t பவர் 4 ன்னு மாறிடும் e பவர் t அது அப்படியே தான் இருக்கு e பவர் t அப்படியே இருக்கட்டும் divided by 1 plus x ஸ்கொயர் அதாவது xங்கிறது t ஸ்கொயர் அப்ப இன்னும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா அது t பவர் 4 ஆ மாறும் y ஸ்கொயர் yங்கிறது s e பவர் t அத ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா s ஸ்கொயர் e பவர் 2t இப்போ இந்த dou z by dou s ஃபைனலா அங்க at s is equal to t is equal to 1 ஓகே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இந்த இடத்துல t யும் 1 தான் 1 power 4 1 e power t இங்கேயும் e power 1 so e power 1 நம்ம e ன்னு எழுதிடுறோம் divided by 1 ன்னு இருக்கு டினாமினேட்டர்ல அப்படியே எழுதிடலாம் t க்கு இடத்துல 1 1 power 4 is 1 s ம் 1 தான் so 1 ones are 1 இங்க t 1 அப்ப e ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு e ஸ்கொயர் okay dou z by dou s obtain பண்ணிட்டோம் next dou z divided by dou t so பாருங்க அதானே கேட்டிருக்காங்க next என்ன obtain பண்ண சொல்லிருக்காங்க dou z by dou t அதுக்கும் நம்ம ஃபார்முலா எழுதிடலாம் z is a function of x and y அப்ப dou z divided by dou x into dou x because chain மாதிரி வரணும் x ல முடிஞ்சா அது x வரணும் dou x divided by இங்க denominatorல dou t ன்னு இருக்கு so write dou t plus dou z divided by z is a function of x and y so dou y
into dou y chain மாதிரி வரணும். dou y னா இங்க y dou y வரணும். இங்க denominatorல dou t ன்னு இருக்கு, which is equal to dou z by dou x. dou z by dou x என்ன பார்த்தோம் நாம? is xy divided by 1 plus x square y square plus tan inverse of xy. xy divided by 1 plus x square y square then plus tan inverse of xy plus tan inverse of xy. Okay, இது dou z by dou x. Next dou x by dou t obtain பண்ணணும். Already find out பண்ணிருக்கோம். dou x by dou t which is 2t. 2t. Okay, plus dou z by dou y இங்க இருக்கு பாருங்க, plus dou z by dou y. dou z by dou y இங்க பாக்ஸ்ல இருக்கு பாருங்க, x square divided by 1 plus x square y square. x square divided by 1 plus x square y square. அடுத்தது dou y by dou t. dou y by dou t இங்க இருக்கு answer. Yes, dou y by dou t s e power t into s e power t. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? in terms of x and y லாம் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி क्वेश्चनல x ஒரு ஃபங்க்ஷன் y ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கோம், அதுல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். dou z by dou t is equal to dou z by dou t which is equal to இங்க xy அப்படின்னு இருக்கு, x not t square, y அப்படினா s e power t. Okay, s e power t divided by 1 plus x square y square. x na t square, அப்ப x square na t power 4. Okay, so y அப்படினா s e power t, அத ஸ்கொயர் பண்ணோம்னா s square e power 2t ஆகும். x square y square எழுதியாச்சு. plus tan inverse of xy ன்னு இருக்கீங்க, tan inverse of xy. x na t square, y na s e power t. Okay, into 2t ன்னு இருக்கு இந்த இடத்துல பாருங்க, 2t அது அப்படியே எழுதிடலாம், into 2t. x square, x not t square ன்னு பார்த்தோம், அப்ப ஸ்கொயர் போது t power 4 ன்னு மாறும். ஓகே, t power 4. ஸோ பக்கத்துல இங்க s e power t ன்னு இருக்கு, அது அப்படியே எழுதிடலாம், s e power t divided by இங்க டினாமினேட்டர்ல 1 plus x square y square. இங்க எப்படி இருக்கு? 1 plus x square y square, அதே தானே இங்கேயும் இருக்கு. அப்போ இங்க என்ன போட்டோம்? அதே எழுதிடலாம் டினாமினேட்டர்ல 1 plus t power 4 s square e power 2t. Okay, and then next இப்போ dou z by dou t, dou z by dou t at s is equal to t is equal to 1. எங்கெல்லாம் st இருக்கோ அங்கெல்லாம் 1 போடுங்க. ஸோ இங்க பாருங்க 1, இங்க 1, e power 1 which is e. ஸோ e மட்டும் இருக்கும், divided by இங்க 1 1 இங்க 1, அப்போ 1 plus e, இங்க 2 ones are 2, 1 plus e square, 1 plus e square plus இங்க t இருக்க இடத்துல 1, s இருக்க இடத்துல 1, e power 1, tan inverse of e ன்னு எழுதிடலாம், tan inverse of e. and பக்கத்துல 2t ன்னு இருக்கு இல்லையா, this is 2t இந்த இடத்துல. ஓகே, அது அப்படியே எழுதிடலாம், 2 into 1, t க்கு 1 போட்டோம்னா 2 ன்னு ஆயிடும். and then plus இங்க 1 1 e power 1, அப்ப plus e divided by இங்க denominatorல என்ன பார்த்தோம் நாம, 1 plus t power 4 s square e power 2t. அதாவது இங்க என்ன denominator இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கு. அப்ப இங்க என்ன denominator இருக்கு? 1 plus e square. so அது எழுதிடலாம் 1 plus e square. Now let us multiply 2 inside the bracket, which is equal to 2e divided by 1 plus e square plus 2 உள்ள multiply பண்ணோம் அப்படின்னா 2 tan inverse of e, 2 tan inverse of e plus e divided by 1 plus e square. மொத்தம் 3 terms இருக்கு, அதுல இந்த ரெண்டு டேர்மும் like terms தான் இருக்கு. Okay, so 2e divided by 1 plus e square plus 1e divided by 1 plus e square. So add பண்ணோம் அப்படின்னா we get 3e divided by 1 plus e square plus this is square plus 2 tan inverse
E. 2 tan inverse of E. So left hand side நமக்கு dou z by dou t னு இருக்கு. Dou z by dou t at s is equal to t is equal to 1. Okay. Thank you children.